வணக்கம் நண்பர்களே. பெண் குயின் இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு நாளும் 30-40 பாலஸ்தீனங்களை தேடி பிடித்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தது சமீபத்தில் அனைவரும் அதிர்ச்சி உள்ளாயிருக்கு. அதே போல ஒரு செய்தி புதிலியாம்பட்டி வட்டாட்சியர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல சிபிஐ சிபிஎம் உடைய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை தேடுங்கள் என்கிறார். விவரங்களை கோருங்கள். ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஹிட்லர் காலத்தில் நடந்தது போல ஒரு பாசிச அரசு இன்றைக்கு இஸ்ரேலிய அரசு பாலஸ்தீனர்களை தேடி தேடி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றதோ, அதே போல புதிலியாம்பட்டி வட்டாட்சியர் சுற்றறிக்கை இப்படி நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. இது ஒரு மோசமான அபாயத்தில் நாட்டு மக்கள் உள்ளனர் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச மனித உரிமை பிரகடனங்களுக்கு எதிராக இது ஒரு மனித உரிமை குற்றம் இங்கே நடந்தேற முனைந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் சுற்றறிக்கை என்பது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் விடப்பட்டதாக மந்திரி நிர்மல்குமார் அவர்கள் அறிவித்தார். அமைச்சர் நிர்மல் என்ன சொல்லார்னா, இந்த வட்டாட்சியர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அந்த சுற்றறிக்கை விட்டார், அரசுக்கு தொடர்பில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் அவர்கள் மீது தமிழக அரசு, வெற்றி கழக அரசு மனித உரிமை மீறல் குற்றம் நிகழ்ந்ததாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு அது ஆற்றும் உண்மையான கடமையாகும். நன்றி.